கூரத்தாழ்வான் கேட்டாராம், சுவாமி, நான் படித்த அந்த விளக்க உரைகளை இங்கேயே சொல்லட்டுமா அல்லது திருவரங்கம் வந்து சொல்லட்டுமான்னு கேட்டாராம். அந்த ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்ற அந்த உயர்வான கிரந்தம் எப்படி உருவாச்சு அப்படின்னாக்க, ஒரு ஆசனம், கொஞ்சம் மேல் ஆசனத்துல சுவாமி ராமானுஜர் உட்கார்ந்து இருப்பாராம், கீழே கூரத்தாழ்வான் அமர்ந்து இருப்பாராம். கூரத்தாழ்வான் தான் படித்து கிரகித்த விஷயங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் கிட்ட சொல்லிண்டே வருவாராம். அதற்கு சுவாமி ராமானுஜர் விளக்க உரை சொல்ல சொல்ல கூரத்தாழ்வான் அதை எழுதுவாராம். அப்படி வந்ததுதான் ஸ்ரீ பாஷ்யம். இந்த ஸ்ரீ பாஷ்யத்தை இவ்வளவு அருமையாக சாதித்தார் சுவாமி ராமானுஜர். இவ்வளவு அற்புதமாக அந்த விஷயத்தை எல்லாம், இவ்வளவு உயர்வான விஷயத்தை இவ்வளவு எளிமையாக அழகாக தொகுத்தார் என்பதற்காகவே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கலைமகள் சரஸ்வதி தேவி, சாரதா தேவி சுவாமி ராமானுஜரை பார்த்து பாஷ்யக்காரர் அப்படிங்கிற மிக அற்புதமான திருநாமத்தையே வழங்கினார்.